அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 12ஆம் தேதி. ஆளுமை வளர்ச்சி ஆசான் ஏர்ல் நைட்டிங்கேல். நைட்டிங்கேல் ஏர்ல் நைட்டிங்கேல் ஆளுமை வளர்ச்சி ஆசான். அவருடைய பிறந்த தினம் இன்று புதன்கிழமை மார்ச் 12. சிறந்த பேச்சாளர் மற்றும் எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார். அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 1921ஆம் ஆண்டு பிறந்தவர். சிறு வயதில் தாயை தந்தை கைவிட்டதால் சொந்த ஊரிலிருந்து வெளியேற நேர்ந்தது. தையல் வேலை பார்த்து தன் 3 குழந்தைகளை தாய் வளர்த்தார். அந்த ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்குது. 1920களில் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சிறுவனாக இருந்த இவர் ஏழ்மை குறித்து சிந்தித்தார். ஏன் நாம் இவ்வளவு ஏழைகளாக இருக்கிறோம், மற்றவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்களே, அது எப்படி? இந்த கேள்விகள் அடுக்கடுக்காக எழுந்தன. கலிபோர்னியாவில் உள்ள லாங் பீச் பொது நூலகத்தில் தனது கேள்விகளுக்கான விடையை தேடினார். 17 வயதாக இருந்தபொழுது அமெரிக்க கடற்படையில் சேர்ந்தார். பேர்ல் ஹார்பர் தாக்குதலின் போது உயிர் தப்பிய 12 பேரில் இவரும் ஒருவர். போர் முடிந்த பிறகு வானொலியில் வேலை பார்க்க தொடங்கினார். இவரது சேஞ்சிங் வேர்ல்டு நிகழ்ச்சி மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக போற்றப்பட்டது. அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் கனடா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட 23 நாடுகளில் மக்கள் மிகவும் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சியாக பிரபலமடைந்தது. நம்பிக்கை ஊட்டும் பேச்சாளராக மாறினார். தனிநபர் ஆளுமை திறன் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் தலைசிறந்த வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளராக ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் பணியாற்றினார். 1949இல் ஹில் ஏர்ல் நைட்டிங்கேல் எழுதிய திங்க் அண்ட் குரோ ரிச் புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்கிறார். 1949இல் நெப்போலியன் ஹில் எழுதிய திங்க் அண்ட் குரோ ரிச் புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அதனால் வசீகரிக்கப்பட்ட இதுவரை எதை தேடி வந்தாரோ அதை அடைந்து விட்டதாகவே உணர்ந்தார். புதிய சாதனைக்கான களத்தை அடையாளம் கண்டார். 1956இல் தி ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட் என்ற முழு ஒலித்தடத்தை உருவாக்கினார். திங்க் அண்ட் குரோ ரிச் மற்றும் தி எசன்ஸ் ஆஃப் இம்மார்டல் புக் 5 நெப்போலியன் ஹில் மற்றும் நெரேட்டட் 5 ஏர்ல் நைட்டிங்கேல் என்ற தலைப்பில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இது 10 லட்சத்துக்கு மேல் விற்பனையாகி முதன்முறையாக கோல்டு ரெக்கார்டு தரத்தை அடைந்தது. இதையே தனது வெற்றி சூத்திரமாக மாற்றிக்கொண்டார். 1960இல் லியோட் கனன்ட் என்பவருடன் இணைந்து நைட்டிங்கேல் கனன்ட் கார்பரேஷனை நிறுவினார். 1987இல் இந்த நிறுவனம் லீட் தி ஃபீல்டு என்ற வெற்றிகரமான மற்றொரு ஆடியோ புத்தகத்தை வெளியிட்டது. 1976 போஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பு இவருக்கு கோல்டன் கேபிள் விருது வழங்கியது. 1980களின் மத்தியில் ஏர்ல் நைட்டிங்கேல்ஸ் கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி என்ற தனது முதல் புத்தகத்தை எழுதினார். இவருக்கு இலக்கிய சேவைக்கான நெப்போலியன் ஹில் கோல்டு மெடல் வழங்கப்பட்டது. சிறு வயதில் வெற்றிக்கான தனது தேடலை தொடங்கியவர் அதை தானும் கண்டறிந்து உலக மக்களுடனும் பகிர்ந்து கொண்டார். தான் வாழ்ந்த காலத்தில் மிகச்சிறந்த தத்துவவாதியாக போற்றப்பட்டார். பூஜ்ஜியத்தில் தொடங்கி பெரும் செல்வந்தராக உயர்ந்தது மட்டுமல்லாமல் ஏராளமானவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்த சாதனையாளரான இவர் 1989இல் தனது 68வது வயதில் காலமானார். உப்பு சத்தியாகிரக காலம், ஒத்துழையாமை காலம் 1920. அதை தாண்டி 1 வருஷம் கழித்து பிறந்திருக்கிறாரு. இந்த ஏர்ல் நைட்டிங்கேல் ஆளுமை வளர்ச்சி ஆசான். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த புதன்கிழமை மார்ச்
12ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.